இறைவன் எதையுமே அன்போடு கொடுத்தால் ஏற்றுக்கொள்வார். அதுக்காக நான் ரொம்ப காசு போட்டு ரொம்ப அலங்காரப்படுத்தணும், அர்ச்சனை பண்ணணும், அபிஷேகம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அவர் எதிர்பார்க்கறதில்ல. சுத்தமான மனதோடு தூய அன்போடு நீங்கள் கொண்டு போகிற ஒரு வெல்வத்துக்கும் ஒரு சொட்டு தண்ணீருக்குமே அவரோட மனம் இலகி போகுது. அப்படிங்கும்போது நீங்கள் உண்மையான மனசோட வெறுங்கையில் போய் நின்றுக்கிட்டு நமசிவாயன்னு சொல்லும்போதே உங்களுக்கான துன்பம் போயிருமே. அப்போ அந்த நமசிவாயன் மந்திரத்தை சொல்லும்போது உங்கள் மனசுக்குள்ளே சந்தோஷம் வந்துடுது இல்லையா? அப்போ நீங்கள் உண்மையாலுமே துன்பப்பட்டா இருக்கீங்க, யோசிக்கணும்ல. அப்போ நம்ம இது சொல்லக்கூடாது இல்லை. நமசிவாயன்னு சொல்கிற அந்த நேரமானது உங்களது மனதில் ஏற்படுகின்ற மகிழ்ச்சி இருக்கிறதே, அதை யாருனாலையும் பெற முடியாது. அப்போ நம்ம இனிமேல் என்ன வார்த்தையை சொல்லக்கூடாது? என் வாழ்க்கையில் நான் துன்பத்தை மட்டுமே அனுபவிக்கிறேன்னு தயவு செஞ்சு யாரும் சொல்லாதீங்க. உங்கள் வாழ்க்கையானது மகிழ்ச்சியும் அன்பும் நிறைந்தது. அது இறைவன் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றார். நாம் எப்போவுமே